எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் கிறிஸ்டோபர் நோலன் இயக்கத்தில் லாஸ்ட்டாக தியேட்டரில் வெளிவந்த ஒரு பிரம்மாண்டமான படைப்பு ஓப்பன்ஹைமர். படம் வெளிவரதுக்கு முன்னாடி உலக அளவில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த ஒரு படம். ஆனால் அந்த எதிர்பார்ப்பை அந்த படம் பூர்த்தி பண்ணுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர்களுக்கு பண்ணியிருக்கலாம், ஒரு சிலர்களுக்கு பண்ணல அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். மிக்ஸ்டு ரிவ்யூ தான், நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் என்னதான் ரேட்டடாக அந்த படத்தை கொண்டு வந்திருந்தாலும் வர்த்தக ரீதியாக 1 பில்லியன் வசூல் வேர்ல்டு வைடு ஒரு சிறப்பான தரமான சம்பவம் பண்ணியிருக்கேன். எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, இந்த ஓப்பன்ஹைமர் அதுக்கடுத்து பார்பி 2 படமும் ஒன்றா தான் தியேட்டருக்கு கொண்டு வந்தாங்க. பார்பிலாம் அட்டு ஃப்ளாப் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தாக்கா பார்பி இந்த ஓப்பன்ஹைமரை விடவே வேறு லெவலில் எங்கேயோ போயிடுச்சு. அது எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங். என்னடா இது ஃப்ளாப் ஆகிடுன்னு பார்த்தா அந்த படம் இந்த அளவுக்கு பெரிய ஹிட் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டேன். அந்த படம் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது. என்ன ஒன்றுமே இல்லையே, அந்த படம் எப்படி ஓடுது அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, இந்த ஓப்பன்ஹைமர் எப்போ ஓடிடியில் வரும் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருந்தது. அதுக்கடுத்து டிஜிட்டலாக ஸ்ட்ரீம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே இந்தியாவில் இருக்கிற ஓப்பன்ஹைமர், அதுக்கடுத்து நம்ம கிறிஸ்டோபர் நோலனுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த படம் தமிழப்படி வருமா அப்படின்றதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கேன். இந்த படம் இந்தியாவில் மேபி ஜியோ சினிமாவில் வரும்போது வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த வாரம் மோஸ்ட்லி நாளைக்கு நினைக்கிறேன் ஜியோ சினிமாவில் எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஓப்பன்ஹைமர் மூவி ஸ்ட்ரீம் ஆக போகுது. தமிழ் எப்படி வருமா அப்படின்றது தான் ஒரு கேள்வியாக இருந்தது. ஆனால் கடைசியில் அவன் தலையில் குண்டு தூக்கி போடுற மாதிரி இந்த படம் தமிழில் அவங்க ஸ்ட்ரீம் பண்ணலையாமா. இங்கிலீஷ் ஹிந்தின்னு சொல்லிட்டு 2 லாங்குவேஜில் மட்டும்தான் இந்த ஓப்பன்ஹைமர் மூவி இந்த வாரம் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஜியோ சினிமாவில் வரப்போகுது. மேபி ஸ்ட்ரீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆடியோ ஆட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய படம், இங்கேயுமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. நிறைய பேர் இந்த படத்தை பார்க்கல. ஏன்னா இங்கிலீஷில் நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. வசன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ரீசெண்டாக கூட ஆஸ்காரில் கிட்டத்தட்ட 7 அவார்டு இந்த படம் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம லாங்குவேஜில் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. சரி, ஜியோ சினிமா இந்தியன் லாங்குவேஜுக்கெலாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நிறைய வெப்சீரிஸை டப் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணாங்க. அந்த மாதிரி இதையும் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் கடைசியில் அவங்க சொல்லலை. மேபி சொல்லாமல் கூட டைரெக்டாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அஃபிஷியலாக அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது இங்கிலீஷ் ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜ் மட்டும்தான் அவங்க இப்போதைக்கு ஜியோ சினிமாவில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. ஒருவேளை சர்ப்ரைஸாக அவங்க இந்தியன் லாங்குவேஜான தமிழ் தெலுங்கு ஆடியோ ஆட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்.